ஒரு மனிதன் மூடனும் முரடனும் பேசத் தெரியாதவனுமாயிருந்தான். அவன் ஒரு அரசனை பகைத்து தகாத வார்த்தைகளை பேசிய பொழுது அரசன் கோபம் கொண்டு அவன் அனைத்தையும் அவன் கிராமத்தையும் தரைமட்டமாக்குவதாக தன் படைகளுடன் சென்றான். அப்பொழுது முரடனின் மனைவி மகா ரூபவதியும் புத்தி சாதுரியமுள்ள மகளுமாயிருந்தாள். அவள் இந்த அரசனிடம் சென்று சமாதானமாய் புத்தியாய் ஞானமாய் கதைத்து இனிய வார்த்தைகளை பேசிய பொழுது அவன் தன் உக்கிரகத்தை எல்லாம் விட்டு சமாதானமாய் சென்று விட்டான். ஆம், இது உண்மை சம்பவம். இது வேதத்தில் கூறப்படுகின்றபடி 1 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. இந்த முரடன் அங்கு நாபால் என்று அழைக்கப்பட்ட முரடனும் பேச தெரியாதவனும் மதியினனுமாயிருந்தான். அவள் மனைவி மகாரூபவதி புத்தி உள்ளவள் அபிகேல் என்று அழைக்கப்படுகின்றவள். இவ்விதமாக நாங்கள் கோபத்தை நாங்கள் மாற்றுவதற்கு ஞானமாய் இனிமையாய் பேச நாமும் அழைக்கப்படுகின்றோம்.